அடுத்த தகவல், எந்த ஒரு விஷயத்தையுமே முதல் தடவை முன்னாடியே சால்வ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக நினைக்கிறேன். கரெக்டாக ஜிம்முக்கு போகிறப்பெல்லாம் இந்த சோப்பு பட்டர்ஃப்ளை அட்டாக். ஜிம்மில் ஒர்க் அவுட்டே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஜிம்முக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்புறம் எப்படி படம் நடிக்கிறது, அப்புறம் எப்படி 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறது, அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது. ஓகே, யோகாசனம் செய்யணும், சூரிய நமஸ்காரம் செய்யணும், லட்சக்கணக்கில் காசு வேணும். ஆசிரமம் போகணும் அப்படின்னா, என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கோடிக்கணக்கில் காசு வச்சுருக்கணும். அப்போ தான் ஆசிரமத்துக்கு போனால் எல்லாம் தோதாகும். நான் சாதாரணமாக ஒரு பர்சனாக இருந்தால் ஆசிரமத்துக்கு போகலாம், வரலாம். ஓகே, யதார்த்த ரீதியாக ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டேன் அப்படின்னா கீழே போக முடியாது. தொடர்ச்சியாக ஒன்று மேலே தான் போகணும், அல்லது இருக்கிற இடத்துலையே தோது பார்த்துக்கலாம். அவ்வளோதான், 2 ஆப்ஷன் தான். ஒன்று மேலே போகணும், அல்லது இருக்கிற இடத்துலேருந்து ஓரளவுக்கு தோது பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும். கீழே போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, தோதாகாது. ஓகே, அதனால் ஜிம்முக்கு போகணும். ஆனால் ஜிம்முக்கு போகக்கூடிய இந்த நேரத்தில் சோப்பு பட்டர்ஃப்ளை அட்டாக் செய்யக்கூடாது. ஓகே, யதார்த்த ரீதியாக அந்த எம்ஐபி படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு நிறையா விஷயம் புரியும். அது ஆரம்பத்தில் இந்த சேவாதார நிலையில் எல்லாமே இங்கே கோவில் அமைச்சிருக்காங்க, நிறையா விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறையா வகையில் ஓரளவு தோது பார்த்துருக்காங்க. ஓகே, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான நாடு கிடையாது. அவங்க ஓரளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஓகே, ஏன்னா சேவாதார நிலையை பிடிச்சி துன்புறுத்துறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களாம் ஒரு ஏலியனுங்க அப்படின்றப்போ எல்லாம் பயப்பட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெருங்காமல் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்குவாங்க அப்படின்றதுனால தான். ஓகே, அதனால் இந்த ஜிம்முக்கு போகிற நேரத்துலலாம் சோப்பு ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, காலை மாலை அப்படின்னு ஜிம்முக்கு போகணும். என்கிட்ட கேஷ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டீஸே எனக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக போதுமானது. ஓகே, அது இல்லாமல் எனக்கு ஜிம்மு கோச்சாக நிறையா பேர் போட்டி போடுறாங்க, சண்டை கூட போடுறாங்க. அப்படிலாம் வேணாம். நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, இப்போ 2-3 பேர் இருக்காங்க. ஓகே, அவங்க எத்தனை ஜிம்மு கோச் வந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நான் மந்த்தானா ஒரு சேல்ரி கொடுத்துட்றேன். ஓகே, உங்களுக்கு போனஸ் கொடுத்துட்றேன். தீபாவளி பொங்கல் அப்படின்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றேன். நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். நீங்கள் எங்கள் கூட பாடி கார்டாக இருக்கலாம். ஓகே, மற்றபடி எல்லா ஃபிட்னஸ் ட்ரெயினருமே எனக்கு தேவை. ஓகே, உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை தேவை. நீங்கள் ஆளாளுக்கு சண்டை போடுறத விட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தகவல் சொன்னீங்க அப்படின்னா அது எனக்கு தோதாக இருக்கும். நிச்சயமாக எனக்கு தேவை. ஒரு 10 ஃபிட்னஸ் பாடி பில்டராக இருக்கக்கூடிய ஜிம் கோச் எனக்கு தேவை தான். ஓகே, எத்தனை பேர் வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெவ்வேறு உலக நாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் இப்போதைக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க. ஓகே, இன்னொரு 5 பேர், மொத்தம் எனக்கு ஒரு 10 பேர் போதும். ஓகே, அதை நான் யார் என்ன அப்படின்றது நான் ஒரு நாள் தகவல் சொல்கிறேன். ஓகே, அதனால் தினந்தோறும் ஒர்க் அவுட் அப்படின்றது அவசியம். அடுத்து இந்த கழுதை என்கின்ற திலகவதி, அவங்க தினந்தோறும் ஏற்படுத்துகிறாங்க, வயிற்றை பிடிச்சிருக்கிறாங்க. அது காரணம் மாசிலாமணி தான். அவருக்கு என்ன உடல் ரீதியான காரணம், வறுமை தெரியாது, துன்பம் என்னென்ன தெரியாது. தினந்தோறும் சொகுசு வாழ்க்கை. காலையில் 8:30 மணிக்கு எந்திரிக்கிறது, ஹார்லிக்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் கிரிக்கெட்டு, என்னென்ன வசதி வேணும். அப்பாச்சி வண்டி வேணுமா? ஓகே, வாழ்க்கையில் துன்பம்னா என்னென்ன தெரியாது. ஒரு மூட்டை சிமெண்ட்டு கூட தூக்கிட்டு ஒரு 3வது மாடி கூட போயிருக்க மாட்டார். ஏன் மாடிக்கே கூட போயிருக்க மாட்டாங்க. ஏன் ஒரு 10 அடி கூட நடந்திருக்க மாட்டாங்க. ஓகே, துன்பமே தெரியாமல் வாழ்ந்த நபர். சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா கதற ஆரம்பிச்சிடுவார். இவ்வளோ செல்லமாக வளர்ந்ததுனால அந்த திலகவதி அவங்களுக்கும் துன்பம்னா என்னென்ன தெரியும். ஏன்னா ஸ்கூல் படிக்கிறப்பவே ஓரளவு மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுனால வாழ்க்கையோட யதார்த்த பல அனுபவம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் இவங்க தரப்புலேருந்து சொந்தத்தில் இப்படி ஒரு நபரா முன்னேறிட்டாங்கன்னா நமக்கு தான் ஆபத்து. மட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அது சரி கிடையாது. விலகணும். அவங்க ஃபேமிலிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் ஓரளவு விளக்கம் ஏற்படணும். அப்போ தான் ஓரளவு சரியான பதம். ஏன்னா கரெக்டாக 6 மணிக்கு வந்து வயிற்றை பிடிச்சி இழுக்கிறாங்க. நைட்டில் வந்துட்டு இவங்க ஏன் தோது பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்க வெளியே எங்கேயுமே போக தேவை கிடையாது. காலையில் எழுந்திரிச்சி கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். சாயந்தரம் குழந்தைங்க வந்தாங்கன்னா ஓரளவு தோது பார்க்கணும். அவ்வளோதான். துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின், எல்லா வசதியுமே இருக்குது. நைட்டு தூங்காமல் இருந்தால் கூட அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஓகே, அதனால் நைட்டெல்லாம் பிடிச்சி துன்புறுத்துவாங்க. ஏன்னா நல்லா சாப்பிட்றாங்களாம். கறி, மீன், முட்டை எல்லாம் சாப்பிட்றாங்களாம்.
எல்லாம் எங்கள் தாத்தா சம்பாரிச்சது, தாத்தாவே அமுச்சுட்டாங்க. தோதாகாத ஒரு ஃபேமிலி. அது என்னமோ இருந்துட்டு போகிறாங்க, இருந்தாலும் நம்மளை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, அதனால் என்னன்னு கவனிங்க. ஓகே, சரி. அடுத்த தகவல், உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறையா கம்பெனியில் இருக்கக்கூடிய சிஇஓ ஆகட்டும், நிறையா நாட்டோட தலைவர்களாகட்டும், நிறையா பேர் வந்துட்டு தமிழ்நாட்டு சார்பாக வந்து காசு தராங்க, ட்ரில்லியன் கணக்கில் காசு தராங்க அப்படின்னு ஒரு சில பேர் காசு கொடுத்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் திரும்ப தமிழ்நாட்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் கொஞ்சம் தயங்குறாங்க. ஆல்ரெடி ஊருப்பட்ட காசு கொடுத்தாங்க, அது லாபம் அப்படின்றத விட சேதாரம் தான் அதிகமாக ஏற்பட்டுருச்சு. அதனால் எல்லோரும் ஓரளவு தயங்குறாங்க. அதனால் நம்ம ஓரளவு சரியான பதத்தில் அந்த ஒரு பண்பு நிலையிலே நடந்துக்கணும், வல்லரசு நாடு மாதிரி. அப்போ தான் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களாகட்டும், நிறைய கம்பெனி ஆகட்டும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டொனேஷன் கொடுப்பாங்க, கஜானாவில் காசு சேரும். அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய நலத்திட்டங்களை நம்ம வந்து தோது பார்க்குறதுன்றது சரியாக இருக்கும். ஓகே, அதனால் ஆல்ரெடி நிறைய டேமேஜ் ஏற்படுத்திட்டாங்களா, அதனால் எல்லாம் கொஞ்சம் தயங்குறாங்க. அதனால் அவங்ககிட்ட என்ன தகவல் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நிலமெல்லாம் மாறிடுச்சு, மாதிரி கிடையாது. இப்போ எல்லாமே ஓரளவு தோதாலாம் அமைச்சிட்டோம், பயப்பட தேவையில்ல, எல்லாமே உங்களுக்கு தேவையானலாம் தோதாகும் அப்படின்றது நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதம் இல்லை 1 வருஷம் மாதிரி டைம் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு கெமிஸ்ட்ரி உடச்சிட்டாங்க. அதனால் இனிமேல் தான் பொறுமையாக தான் தோதாகணும். ஓகே, ஆனாலும் நம்ம முயற்சி செய்வோம். ஓகே, அடுத்து அந்த சில மிலிட்ரி சில கம்பெனிஸ் தான் அப்லோட் பண்ணணும், அவசரப்படாதீங்க. இப்போ தான் அதெல்லாம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஒரே கவர்மெண்ட்டாக இயங்கலாம், அனுமதி இல்லாமல் போர் செய்ய மாட்டோம். ஆர்டர்ஸ் எல்லாமே அந்தந்த நாடுகளுக்கே கொடுங்க. நிச்சயமாக நாங்கள் அந்த ஆர்டருக்கு உண்டான தரமான நிலையில் வேலை செய்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே, பாராட்டு. அவசரப்படாதீங்க, நானே உங்களுக்கு தோது பார்க்குறேன். ஓகே, சரி. நன்றி, வணக்கம், பாய்.